வாழ்கிறது பெருசு இல்லைங்க, வாழ்ந்து காட்டுறது தான் பெருசு. மோனியோட உலகம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டத்தில் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட நிறையா வேதனைகளை பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சந்தோஷம் இருக்கா உன் லைஃப்பில் அப்படின்னு கேட்டால் யோசிச்சு சொல்கிற அப்படின்னு தான் என்னோடய பதில் இருக்கும். பிஸ்னஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இன்றைக்கி வந்தது இல்லைங்க. நான் சின்ன பொண்ணில் ஸ்கூலுக்கு போகும்போதே என் மைண்ட் செட் அந்த மாதிரி ஆகி அப்போவே நான் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் நம்பினவங்க எல்லாருமே என்னை நம்ப வச்சு முதுகில் தான் குத்திட்டு போனாங்களே தவிர நான் நம்பின ஒருத்தவங்க கூட என் நம்பிக்கையை வந்து காப்பாற்றினது கிடையாது. அப்போவும் அவங்க மேலே எனக்கு வருத்தம் இருக்குமே தவிர கோவம் இருக்காது. சரி, அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவேன். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட வந்து நிற்க கிடையாது, ஒரு சில நல்ல உள்ளங்களை தவிர. லாஸ்ட் வீடியோவில் ஒரு நாளைக்கு நான் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஒரு நாளும் எனக்கு அப்படி தான் இருக்கும். ஆஃபீஸ் விட்டு வரும்போது கண்ணெல்லாம் செவந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் ரொம்ப டயர்டாகி அப்படி தான் நான் வருவேன். ஒரு பொருளை உருவாக்கி கஸ்டமர் அதை வாங்க வச்சு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க வச்சு அதை 40 பேர்த்துக்கு கொண்டு போய் 400லேருந்து 4000 பேர்த்துக்கு கொண்டு போகிறது சின்ன விஷயம் கிடையாது. சொடக்கு போகிற நேரத்தில் எதுவுமே நடக்காதுங்க. என்னோட கடின உழைப்பு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குதுங்க. ஸோ என்னோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. ஸ்வதனம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசுது அப்படின்னா அதோட ரிசல்ட் அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பார்த்துட்டு மிகப்பெரிய துரோகத்தை எங்களுக்கு வந்து செஞ்சிருக்கிறீங்க. நான் கர்மாவை முழுசாக நம்புறவ. கர்மா இஸ் அ பூமரங், அதை நீங்களும் வந்து மறந்துடாதீங்க.